வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று நம்ம பார்க்க இருக்கிற திட்டம் ஜன் சுரக்ஷா. ஜன் சுரக்ஷாங்கிற திட்டம் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு திட்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையாக இந்த திட்டம் 18 வயது பூர்த்தியானவர்களிலிருந்து 55 வயது வரை இருப்பவர்களுக்கு இந்த பாலிசி ஆண் பெண் இருபாலருக்கும் கொடுக்கலாம். ஸ்கீம் பார்த்திங்கன்னா டேர்ம் பாலிசியினுடைய டேர்ம் 12 வருடங்கள் குறைந்தபட்சம், அதிகபட்சமாக பார்த்தீர்களானால் 20 வருடம் வரைக்கும் இந்த பாலிசி கொடுக்கலாம். குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள், அதிகபட்சம் 20 ஆண்டுகள் வரை கொடுக்கலாம். சம்மர் ஷெட்யூல்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டு, 1 lakh மினிமம், மேக்ஸிமம் 2 lakhs. இப்போவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, குறைந்தபட்சம் எல்லா திட்டங்கள்லையுமே இன்றைக்கி 2 லட்சம்னு ஆயிடுச்சு. அப்போது பிரீமியம், குறைவான பிரீமியத்தை கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள், சாதாரணமாக ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க, அன்றாட கூலி வேலை பார்க்குறவங்க, ஒரு தினசரி கூலி வேலை பார்க்குறவங்க, அவங்களால பெரிய லெவலில் தொகை கட்ட முடியாதவர்களுக்கு இந்த ஸ்கீம் அற்புதமான ஸ்கீம். உள்ளே போகலாம். ஸ்கீம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 1 லட்ச ரூபாய் மினிமம் சம்மர்ஷூட், மேக்ஸிமம் 2 லட்சம், அவ்வளோதான். அதுக்கு மேலே சம்மர்ஷூட் கொடுக்கணும், அதில் கொடுக்க முடியாது. அதே போல் இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா கேரண்டீட் அடிஷனும் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக மைக்ரோ டைப் ஆஃப் பாலிசியில் கேரண்டீட் அடிஷன் வராது, இந்த திட்டத்தில் கொடுக்குறாங்க. குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் சொல்லிவிட்டேன், மேக்ஸிமம் 20 ஆண்டுகள் சொல்லிவிட்டேன். பணம் கட்டக்கூடிய ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க, குறைந்தபட்சம் அந்த நான் சொன்ன 12 ஆண்டுகளாக இருந்தால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா -5, 20 வருடம் எடுத்திங்கன்னா -5, 15 வருஷம். அப்போ என்ன டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அதில் -5, 5 ஆண்டுகளை குறைத்து கொண்டு மீதி இருக்கிற காலம் பணம் கட்டினா போதும். 12 மினிமம் சொல்லிட்டதுனால குறைந்தபட்ச ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 7, 15 வருஷம் எடுத்தார்னா 10 வருஷம் கட்டினா போதும். இதுதான் கான்செப்ட்டு. ஸோ குறைந்தபட்ச ப்ரீமியம்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு ஒருத்தர் பாலிசி எடுத்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு குறைந்தபட்சம் மாத ப்ரீமியம் வெறும் 500 ரூபாய் தான் வரும். 500லேருந்து 529 ரூபா, 530 ரூபா வரும். ஏஜை பொறுத்து இருக்குது. குறைந்த வயசு இருக்கவங்களுக்குலாம் 500 ருபீஸ் தான் வரும் பெர் மந்த்து. ஸோ இதில் மந்த்லி நேச்சுரல் இருக்குது, குவார்ட்டர்லி இருக்குது, ஹாஃபர்லி இருக்குது, இயர்லி இருக்குது. இந்த திட்டத்தில் பாலிசியினுடைய மெச்சூரிட்டி தொகையும் ஒரு கேரண்டீடு ரிட்டர்னாக தராங்க. உதாரணத்துக்கு இப்போ குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் பாலிசி எடுத்து 20 வருட ஸ்கீமில் போட்டு 15 ஆண்டுகள் பணம் செலுத்தி இருந்தால் 20வது வருட முடிவில் கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா மெச்சூரிட்டி. நான் ரஃபாக ஒரு அப்ராக்சிமேட்லி 1,50,000 ரூபா. உங்களுக்கு என்ன ஃபிகர் காமிக்குதோ அந்த ஃபிகர் கன்சாலிடேட்டடாக கன்ஃபார்ம்டாக கிடச்சிடும். இன்சூரன்ஸ் பாலிசியில் இருக்கக்கூடிய காப்புத்தொகை, பாலிசி எடுத்த தேதியிலிருந்து இவர் எவ்வளவு இன்சூரன்ஸ் எடுத்துருக்கிறாரோ, 1 லட்சமோ 1.5 லட்சமோ 2 லட்சமோ எவ்வளோ எடுக்கிறாரோ, நேச்சுரல் டெத் ஏற்பட்டால், அதாவது இயற்கை மரணம் ஏற்பட்டால் அந்த காப்புத்தொகை, அடிப்படை காப்புத்தொகை, விபத்தினால் மரணம் ஏற்பட்டால் இதுவே 2 மடங்காக வரும். அதாவது 1 லட்ச ரூபாய் பாலிசின்னா விபத்தினால் மரணம் ஏற்பட்டால் 2 லட்சமாக கிடைக்கும். இது எல்லா பாலிசியும் இருக்க மாதிரி தான். இது இல்லாமல் இந்த ஸ்கீமில் ஆட்டோ கவர்னு ஒரு ஆப்ஷன், அதாவது ஏற்கனவே சொன்னேன், இது சாதாரண எளிமையானவர்களுக்கு கூட எடுக்கக்கூடிய ஒரு பாலிசின்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் பார்த்தீர்களேயானால் இந்த ஸ்கீமில் இவங்க பாலிசி எடுக்கும்போது நார்மல் ப்ரீமியம் கட்டிட்டு வராங்க. 3 ஆண்டுகள் தொடர்ந்து ப்ரீமியம் செலுத்தி விட்டால் 6 மாத காலம் ப்ரீமியம் கட்டலைன்னா கூட அங்கே ஆட்டோ கவர். ஆட்டோ கவர்னால் ப்ரீமியம் கட்டாத காலத்திலும் அவருக்கு இறப்பு ஏற்பட்டால் முழு காப்பீடும் வழங்கப்படும். 5 ஆண்டுகள் தொடர்ந்து ப்ரீமியம் கட்டிட்டார் அப்படின்னா 2 ஆண்டுகள் கட்டலைன்னா கூட அந்த காலகட்டத்தில் இறப்பு ஏற்பட்டால் அப்பொழுது முழுமையான காப்பீடு வழங்கப்படும். அதான் ஆட்டோ கவர்னு சொல்கிறது. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது ஒரு முன்னாடி சில பாலிசிகளுக்கு இருந்தது, இப்போது அந்த மாதிரி திட்டங்கள் இல்லை. இது ஒரு நல்ல ஒரு கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பிளான். இன்னொரு வகையில் பார்த்திங்க அப்படின்னா 55 வயது வரை இந்த பாலிசிக்கு மெடிக்கல் செக்கப்பு தேவையில்லை, நான் மெடிக்கல்லையே கொடுக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு அற்புதமான விஷயம். உதாரணத்துக்கு ஒரு 55 வயது நபருக்கு இப்போ பார்த்திங்கன்னா 51 வயதுலேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கவருக்கு நார்மலாக இப்போ ஜீவன் லேப் பாலிசி கொடுக்குறீங்க அப்படின்னா அவருக்கு 3 லட்சம் வரைக்கும் மெடிக்கல் செக்கப் பண்ணி கொடுக்கலாம். நார்மல் மெடிக்கல், அதாவது ஸ்பெஷல் ரிப்போர்ட் கிடையாது, நார்மல் மெடிக்கல் பண்ணி 3 லட்சம் கொடுக்கலாம். அது இல்லாமல் கூடுதலாக 2 லட்சம் இந்த ஜன் சுரக்ஷாவில் கொடுக்கலாம். அப்போ ஏற்கனவே 3 லட்சம் அவருக்கு நான் மெடிக்கலில் வெறும் மெடிக்கல் மட்டும் பண்ணி ஃபுல் மெடிக்கல் பண்ணி கொடுக்கலாம், அவருக்கு ஸ்பெஷல் ரிப்போர்ட் வராது. ப்ளஸ் 2 லட்சம் இந்த ஜன் சுரக்ஷாவில் கொடுக்கலாம். மைக்ரோ பட்ஜெட்டில் ஒரு 2 லட்சம் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 55 வயது இருக்கக்கூடியவருக்கு 7 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் நான் மெடிக்கலில் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பில் இந்த ஜன் சுரக்ஷாவை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ நண்பர்களே,
ஒரு குறைந்த பிரீமியத்துக்கு ஒரு கஸ்டமருக்கு பாலிசி கொடுக்கணும்னா நமக்கு இந்த ஜன் சுரக்ஷா மிக மிக அற்புதமான திட்டம். கேரண்டீடு மெச்சூரிட்டி வேல்யூ, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆட்டோ கவர் இருக்குங்கிறது கூடுதல் சிறப்பு. ஸோ இந்த திட்டத்தை அதிக அளவிலே கொடுங்க. நம்ம நார்மலாக பாலிசிகள் கொடுக்கறதோட இது ரொம்ப சிரமப்படக்கூடியவர்கள், வருமானம் குறைவாக இருப்பவர்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் மேலும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல விஷயத்தை ஒரு குடும்பத்துக்கு செய்கிறீங்க, பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ஆகையினால் ஜன் சுரக்ஷாவை பெருமளவில் விற்பனை செய்து நீங்களும் உங்களுடைய பாலிசிகள் எண்ணிக்கையை கூட்டிக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.